بسم الله الرحمن الرحيم. மக்காவில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கேன்னு சொன்னால், இந்த கிரேன் உடைஞ்சு விழுந்து நூற்றுக்கணக்கான உயிர்கள் அதாவது போய் பலர் காயப்பட்ட அந்த செய்தி நம்ம பார்த்தோம். கவலைக்கிடமான ஒரு செய்தி. இந்த செய்தியை வைத்து ஒரு சிலர் பரவல, ஆனால் பெரிய அளவில் அதாவது கேட்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. என்னன்னு சொன்னால், முஸ்லிம்களுடைய அபயமளிக்கப்பட்ட பூமியில் அல்லாஹுடைய அந்த இடத்தை நாடி வந்தவர்களுக்கே இறைவனால் பாதுகாப்பு வழங்க முடியவில்லையா அப்படி என்று சொல்கின்ற ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்கிறது வந்திருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதற்கு ஒரு ஒரு பதிலை மட்டும் நான் சொல்லி என்ன செய்கிறேன் முடித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற நேரத்தில் ஹஜ்ஜில் வச்சு ஒருவர் வாகனம் இருக்குது. வாகனம் அந்த ஒட்டகம் அது சில நேரத்தில் என்ன செய்யும், ஒரு தனது வளமையான இயல்பை விட கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதில் இவர் கீழே விழுந்து மரணிச்சிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு எங்கேயுமே மக்கால நடக்குது, அதாவது உம்ராவுக்கு அல்லது ஹஜ்ஜிக்கு வந்த நேரத்தில் நடக்குது. இந்த நேரத்தில் மரணிச்சிட்டார். அப்போ இது எங்க, அதாவது இவ்வளவு நாளும் மதீனால இருந்தவருக்கு அது நடக்கல, மக்கால நடக்குது. ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, அவரது இஹ்ராமிலேயே அவரை என்ன செய்யுங்கள், கஃனிடுங்கள். ஃபஇன்னஹு யுபஅஸு முலப்பியா, நாளை மறுமையில் தல்பியா சொன்ன நிலையில் அவர் எழுப்பப்படுவார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாளை மறுமையில் தல்பியா சொன்ன நிலையில் எழுப்பப்படுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நம்பிக்கையை வைத்துத்தான் அந்த தோழர்களுக்கெல்லாம் பிரச்சாரம் செஞ்சாங்க. அந்த தோழர்கள்ல ஒருத்தருக்கு கூட ஒரு சந்தேகம் வரல, என்ன அபயமளிக்கப்பட்ட பூமி, இந்த பூமியில இவர் இப்படி மரணிச்சுக்கிறார் அல்லாஹ்வின் தூதரை, இது என்ன செய்யல, எந்த நபி தோழர் கேட்கல. காரணம், இஸ்லாம் அப்படி ஒரு பிரச்சாரம் செய்யல. இஸ்லாம் அப்படி ஒரு பிரச்சாரம் செஞ்சிருந்தா ரசூலுல்லாஹ் இருக்கக்குள்ள நடந்த இந்த சம்பவத்தில் முதல் கேள்வியாக என்ன செஞ்சிருக்கும், அது வந்திருக்கும். அப்படி இருந்தும் யாருமே அதை கேட்காததுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அபயமளிக்கப்பட்ட பூமி என்பது எதற்காக என்று சொன்னால், மக்கள் யாரும் யாருக்கும் பாதிப்பு செய்யக்கூடாது. அதுல நாங்க செய்யக்கூடாது, நாங்க யாருக்கு என்ன செய்யக்கூடாது, பாதிப்பதற்கு ஏற்படுத்த கூடாது என்பதை தவிர இயல்பாக வரக்கூடிய எல்லா விஷயங்களும் அங்க என்ன செய்யும், உலகத்தில் நடக்கும். உலகத்தில் எதெல்லாம் இயல்பா நடக்குமோ அதெல்லாம் அங்கேயும் என்ன செய்யும், நடக்கும். பாதுகாப்பு அபயமளிக்கப்பட்ட பூமி என்று சொன்னால் எப்படி நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். இறைவன் இரண்டு விஷயங்கள் வைத்திருக்கிறான். அதுல ஒன்று கஅபத்துல்லாவுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம். முதல் விஷயம், கஅபத்துல்லா இருக்குதே அதனுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம். யாரும் அதுல கை வைக்க முடியாது. எந்த நோக்கத்தில், கஅபத்துல்லாவை அழிக்கிற நோக்கத்தில், கஅபத்துல்லாவை என்ன அதாவது சிதறடிக்கிற நோக்கத்தில் யாரும் கை வைக்க முடியாது. சொல்லப்பட்ட வாக்கு வருகின்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமை நாள் நெருங்குகின்ற பொழுது ஹபஷாவை சேர்ந்த ஒருவர் கஅபத்துல்லாவை கல்லு கல்லாக பெயர்ப்பதை நான் பார்ப்பது போல இருக்கிறது என்று சொன்னாங்க. அப்படின்னா அது நடக்கும். அது கடைசி காலம். அந்த காலத்துக்கு முன்னால எவராக இருந்தாலும் சரி, அந்த கஅபத்துல்லாஹ்ல இணை வைப்பே நடந்து கொண்டிருந்தாலும் சரி, கஅபத்துல்லாஹ்ல யாரும் என்ன செய்யலாது, கை வைக்க முடியாது. இப்ப கஅபத்துல்லாஹ்ல இணை வைப்பு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் அப்ரஹா என்ற யமன் படை என்ன செஞ்சது, அழிக்கப்பட போற நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, கஅபத்துல்லாவை பாதுகாத்தா. அப்ப ரசூலுல்லாஹ் பிறந்திருக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறந்திருக்கல. அந்த மக்கால இஸ்லாம் இல்லை அப்ப. ஆனா அல்லாஹ் கஅபா என்ன செஞ்சா, பாதுகாத்தா. எனவே பாதுகாப்பு எதுக்கு, முஸ்லிம்களுக்கு அல்லங்க. முஸ்லிம்களே இல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கவே இல்லை, கஅபத்துல்லாஹ்ல சிலை இருக்கிறது, இணை வைப்பு நடந்து கொண்டிருக்கிறது, கஅபத்துல்லாஹ் அல்லாஹ் என்ன செஞ்சா, பாதுகாத்தான். என்ன சொல்லுங்க இந்த செய்தி எங்களுக்கு, முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு அல்ல, இஸ்லாத்தால் பாதுகாப்பு அல்ல, கஅபத்துல்லாவுக்கு பாதுகாப்பு உண்டு. யாரும் எந்த கெட்ட நோக்கத்தில் போய் அதை என்ன செய்ய முடியாது, அணுக முடியாது. அணுகினால் அல்லாஹ் என்ன செய்வான், அந்த கஅபத்துல்லாவுக்குரிய பாதுகாப்பு கொடுப்பதில்லை. மிக முக்கியமா பாருங்க, ரசூலுல்லாஹ் பிறந்திருக்கல, இஸ்லாம் மக்கால இல்ல, முஸ்லிம்கள் யாருமே மக்கால இல்லை, கஅபத்துல்லாஹ்ல இணை வைப்பு நடக்குது, அப்ரஹா அழிக்கணும்டுவான அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், பாதுகாக்கிறான். எனவே கஅபத்துல்லாவுக்குரிய பாதுகாப்பு என்பது கஅபத்துல்லாஹ் என்ற அந்த பள்ளிவாயில் பாதுகாக்கப்படுதல். கெட்ட நோக்கத்தில், அதாவது கஅபத்துல்லாவை உடைக்கணும் என்ற நோக்கத்தில், கஅபத்துல்லாவை அழிக்கணும் என்ற நோக்கத்தில் யார் வந்தாலும் அந்த பாதுகாப்பு இறைவன் கொண்டு. கஅபத்துல்லாஹ் உடைச்சு கெட்ட நினைக்கிறாரு, அதல்ல, கெட்ட அதை அழிக்கிற நோக்கத்தில் எவர் வந்தாலும் அல்லாஹ் அந்த பாதுகாப்பு. அதான் முதல் வஹாதல் பலதில் அமீன், இந்த பாதுகாப்பான ஊர் மீது சத்தியமாகன்றது முதல் பாதுகாப்பு. அது இரண்டாவது விஷயம் என்ன, மக்கள் புனிதத்தை பேணணும். அங்க இது ஒரு விஷயமாக, இந்த அடிப்படையில் பாதுகாப்பு. மக்கள் புனிதத்தை பேணணும்னா என்ன, அங்க மரங்களை என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாமல் வெட்டக்கூடாது. அது போல என்ன, பறவைகளை அங்க கொல்லக்கூடாது, அவைகளுக்கெல்லாம் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு கஅபத்துல்லாஹ்க்குள்ள என்ன செய்யக்கூடாது, நுழையக்கூடாது. இது யார் செய்ய வேண்டியது, கடைபிடிக்க வேண்டியது மக்கள்.
முஹர்ரம், அதே போல துல்காதா, துல்ஹிஜ்ஜா, ரஜப் இது போன்ற புனித மாதங்கள்ல என்னது யுத்தம் செய்யக்கூடாது. இந்த மாதிரியான புனிதத்தன்மை கஅபத்துல்லாவுல மிக புனிதத்துக்கு என்ன செய்யும், மிக உச்சகட்டத்தில் பேணப்படும். இந்த மாதங்களே நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுன்னா யுத்தம் நடக்காதுன்னு அர்த்தம் இல்லையே. இந்த 4 மாதங்கள்லையும் யுத்தம் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் என்ன, யுத்தமே நடக்காதுன்னு அர்த்தம் இல்ல, நாங்க செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். அது மாதிரி அந்த கஅபத்துல்லாஹ்ல நாங்க இந்த அத்தனை வேலைகளை என்ன செய்யக்கூடாது. இந்த அடிப்படையில் அது புனிதம், அதனுடைய பாதுகாப்பு. இது 2 அல்லாமல் கஅபத்துல்லாவில் எல்லா இடத்திலையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் கஅபத்துல்லாஹ்ல என்ன செய்யும், நடக்கும். கஅபத்துல்லா பாதுகாக்கப்பட்ட பூமி, அதுக்காக வேண்டி கஅபத்துல்லாஹ்ல திருட்டு நடக்காதா? தவாப் செய்ற நேரத்தில் என்ன செய்யும், திருட்டு நடக்கும். கஅபத்துல்லா பாதுகாக்கப்பட்ட பூமி, சந்தேகம் கிடையாது. அதுக்காக 2 பேர்கள் சண்டை நடக்காதா? நடக்கும். கஅபத்துல்லா பாதுகாக்கப்பட்ட பூமி, யாருக்கும் அழிவு நடக்காதா? நடக்கும். நடந்தது, இஸ்லாமிய வரலாற்றில் நடந்தது, நடக்கும். அது இயல்பான ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் கஅபத்துல்லா முதலாக யார் மக்காவுக்கு வராங்களோ, இது முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். முதலாவது யார் மக்காவுக்கு வராங்களோ, சவுதிக்கு வராம சவுதியுடைய மற்ற பகுதிகளுக்கு போகாம நேர மக்காவுக்கு வராங்களோ, அவங்க பெரும்பாலும் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா சவுதி இருக்கிறதா ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்பயும் சவுதி இருக்கிறதா ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஒரு மல்டி கல்ச்சர் உள்ள ஒரு இடத்துல இருக்கிறதா தான் ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய மக்கள் உள்ள, பல நாட்டு மக்கள் உள்ள ஒரு ஏதோ ஒரு ஏரியாவில் நம்ம இருக்கிறோம். நம்ம நினைச்ச மாதிரியான சவுதி அங்க என்ன செய்ய மாட்டோம், காண மாட்டோம். பலவிதமான நடவடிக்கையெல்லாம் என்ன செய்ய அங்க நடக்கும். பாதுகாக்கப்பட்ட பூமி என்றது அல்லாஹு தஆலா என்ன அந்த இடத்துல எந்த பாதிப்பையும் யாருக்கும் வழங்க மாட்டான் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டதே கிடையாது. இது மொத்தமாக ஒரு விஷயம். இன்னொரு பிரதானமான விஷயம் என்ன தெரியுமா, இது முஸ்லிம் அல்லாஹ் சகோட மனசுல இருக்குது. முஸ்லிம்களுக்கு தான் அல்லாஹ்ன்றது. அல்லாஹ் வந்து முஸ்லிம்களோட சேஃப்டி கேட்கிறான், அவங்களுக்கு வேற ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படி நாங்க நம்பவே இல்லை. நீங்க உலகத்திலேயே எந்த வேதங்களை விட முஸ்லிம் அல்லாதவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு வேதம் இந்த வேதம் மட்டும்தான். இன்னொரு மதத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு வேதம். எல்லாம் எடுங்க, பைபிள் எடுங்க, பகவத் எல்லாம் எடுங்க, அவனை பின்பற்றவங்களை பத்தி மட்டும் தான் பேசும் கூடுதலா, மற்றவங்களை பத்தி பேசாது. ஆனா குர்ஆன் எடுத்து எதை பத்தி பேசும், யாரெல்லாம் ஈமான் கொள்ளவில்லையோ அவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கும். நீங்க இஸ்லாத்துக்கு வரணும், நீங்க வந்து அல்லாஹ் மட்டும் என்ன செய்யணும், வணங்கணும், நீங்க இணை வைக்க கூடாது. அப்ப யாருக்கு பேசுது இது வந்து முஸ்லிம் அல்லாதவர்களை பார்த்தா பேசுது. அப்படின்னா அர்த்தம் என்ன, இது இறைவன் என்று நாங்க நம்புறது எதை என்று சொன்னால், நாங்க எப்படி நம்புறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தை படைத்து அவைகளுக்கு நிர்வாகம் செய்து கொண்டு உணவு கொடுத்து கொண்டு தன்னை மட்டும் வணங்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறைவன், இப்படித்தான் நாங்க நம்புகிறோம். அதனாலதான் குர்ஆன்ல ஒரு முக்கியமான ஒரு வசனம் வருது. முஸ்லிம்களையே பலர் அதை சரியா வழங்கல, யோசிக்கிற மெத்தட்ல சரியாக யோசிக்கல. என்ன, கடல்ல நீங்கள் பிரயாணம் செய்கிற நேரத்தில் அலை மோதி பெரிய ஒரு புயல் வந்தால் நீங்க வந்து வல்லமன் ததுஉன இல்லா இய்யா, எல்லாரையும் பிரார்த்திக்கிறதை விட்டுட்டு யாரை பிரார்த்திக்கிறீர்கள், அல்லாஹ்வை மட்டும்தான் பிரார்த்திக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேக்குறோம். நீங்க இணை வைத்ததெல்லாம் போய் விடுகிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதை நாங்க எப்படி விளங்கணும் தெரியுமா, ஒரு இந்து ஒரு கப்பல்ல போறாரு, ஒரு கிறிஸ்தவன், ஒரு யூதர், ஒரு முஸ்லிம், ஒரு பௌத்தர், எல்லாரும் போறாங்க, 5 பேர் போறாங்க. பெரும் புயல் அடிக்குது, கப்பல் மூழ்க போகுது. கன்ஃபார்மாக மதப்பற்றுள்ள எல்லாரும் தங்களோட கடவுளை கப்பலை கொண்டு வந்திருப்பாங்க, அவங்கவுங்க எல்லாரும் கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு சிலையை கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு போட்டோ எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. கப்பல் ஆடுகிற நேரத்தில் எவராவது அந்த சிலை கிட்ட போய் நீங்க தான் காப்பாற்றணும் யாரும் சொல்ல மாட்டாங்க, சிலையே போக போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. அப்ப அதனால எதுக்கு வணங்குறதுக்கு கொண்டு வந்தாங்க, காலை மாலையில வணங்கிப்பாங்க. கப்பல் 10 நாள் பிரயாணம் பண்ணா காலையில அந்த சிலையை வணங்கிப்பாங்க, ஈவினிங் வணங்கிப்பாங்க, அந்த அந்த போட்டோக்கு என்ன செஞ்சு வணக்கம் செலுத்தி எல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆனா புயலுக்கு கப்பல் ஆடுது மூழ்க போகுதுன்னு வைங்களே, யாரும் எங்க போக மாட்டாங்க, சிலைக்கு போக மாட்டாங்க, போட்டோக்கு போக மாட்டேன். அவரவர் என்ன வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா, அவர்களுக்கு மத்தியில கடவுள் என்ற வார்த்தை இருக்குமே, என்ன பேர்ல அழைக்கப்படுதோ அதை சொல்லுவாங்க. முஸ்லிங்க யா அல்லாஹ்னுவாங்க, மற்றவங்க எல்லாம் கடவுளேன்னுவாங்க, எல்லாரும் அல்லாஹ் தான், ஒரே இறைவனை தான் அது குறிக்குது. இதுல விட்டுட்டீங்களே, சில நம்மளுக்கு இவ்வளவு நாள் ஏன் வணங்கினீங்க, கடவுள் தானே, ஏன் இப்ப உங்களுக்கு கடவுள் இல்லாத மாதிரி ஆகுது? அது இவ்வளவு நாளும் கடவுள் என்று வணங்கினா கடைசி நேரம் கடவுள் என்று வணங்க வேண்டியதானே, அங்க என்ன சொல்லக்கூடாது, இது அது ஒரு சில தானே, இது ஒரு ஊடகமா தான் வச்சிருந்தோம். ஊடகம்னா இங்கே ஊடகமா வைங்க, ஏன் வைக்கலாம் போகுது, ஏன் வைக்க முடியாம போகுது, நம்ம மனசு சொல்லுது. இப்ப இவரையே காப்பாற்ற முடியாதுன்னு மனசு சொல்லுது. உடனே எல்லோரும் என்ன செய்யறாங்க, எல்லாரும் முஸ்லிம்கள் எப்பயும் யா அல்லாஹ்னு கண்டிருப்பாங்க, கப்பல்ல என்ன செய்வாங்க, யா அல்லாஹ்னு சொல்லுவாங்க. மற்றவங்க எல்லோரும் கடவுளே என்று பிரார்த்திக்க ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், வல்லமன் ததுஉன இல்லா இய்யா, எல்லாரும் போயிடுறாங்க, அல்லாஹ் மட்டும்தான் நீங்க அங்க அழைக்கிறீர்கள்.
அல்லாஹ்வை மட்டும்தான் அங்கே அழைக்கிறீர்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம். நீங்க எப்ப சிலைகள் எல்லாம் விட்டு போட்டோக்கள் எல்லாம் விட்டு கடவுளேன்னு சொல்றீங்களோ, அந்த கடவுளேன்னு சொல்றது முஸ்லீம்கள் யாரை அல்லாஹ் என்று நம்புகிறார்களோ, எப்படிப்பட்டவனை அல்லாஹ் என்று நம்புகிறார்களோ அவர்களை தான் நீங்க அந்த இடத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க கடவுளேன்னு சொல்றீங்களே, அது அந்த அல்லாஹ்வை தான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நீ சரியான முறையில் என்ன செய்யலாத, நம்மள சரியான முறையில் வழங்கல. பின்னர் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் கடலோரத்துக்கு வந்துட்டா புயல் எப்படி நிற்கும்? பிரார்த்தி சொன்ன சடார்னு நிக்காது. உலகத்துல வளமையா எப்படி நிற்கும் அது மாதிரி நிற்கும், மெதுவா நிற்கும். முதலாவது தண்ணி அசை அப்படியே காத்து குறையும் தனியும். மனுஷனுக்கு என்ன கொண்டு வர என்ன தெரியுமா, நம்ம பிரார்த்தி காட்டியும் கூட நின்றிக்கும் போல இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் ஆயிட்டு பிரார்த்தி காட்டி நின்றிக்கும் போல நினைவு வரும். உடனே கீழே விழுந்த சிலையை எடுத்து வைக்கிறது, போட்டோ எடுத்து வைக்கிறது, கரையோரத்துக்கு வந்த உடனே அதே போட்டோவை மாட்டி வணங்குறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பின்னர் மறுபடி கரைக்கு வந்த உடனே நீங்க அதை தான் என்ன செய்றீங்க, வணங்குறீங்க. ஏன் அங்க வணங்கினதை இங்க நீங்க வணங்க கூடாது? ஏன் நீ கரைக்கு வந்தோடனே மாறுறீங்க? கரையில மட்டும் ஆபத்து வராதான்னு கேட்கலாம். இது எங்களது பார்வை. உலகத்தில் நீங்கள் சிலைகளை அதெல்லாம் தவிர்த்துட்டு கடவுளேன்னு அழைத்தால் படைச்சவனை தான் நீங்க அழைக்கிறீங்க. ஆனா ஷிர்க் வச்சுங்க நான் இணை வைக்கிறீங்க, அவ்வளவுதான். மத்த இப்படி ஒன்று வணங்குறீங்க, இப்படி ஒன்று வணங்குறீங்க. எனவே அல்லாஹ் என்று முஸ்லிம்கள் பேசுவது முஸ்லிம்களுடைய இறைவன் அல்ல. இரண்டாவது விஷயம், அல்லாஹு தாலா எங்கேயும் சொல்லல முஸ்லிமுக்கு காய்ச்சல் வராது, முஸ்லிமுக்கு அழிவு வராது, முஸ்லிமுக்கு எப்பயும் பாதுகாப்பு தான் இருக்கும். முஸ்லிம் இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்துல கூடுதலாக அநியாயப்பட்டு கிடைக்கிற முஸ்லிம்கள் தான். கூடுதலாக பாதிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது முஸ்லிம்கள் தான். எதை எடுத்தாலும் முஸ்லிம்களுடைய கையால் அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வகுல்லன் நுமித்து ஹாஉலாஇ வஹாஉலா, இந்த உலகத்துல அவர்களுக்கும் கொடுப்போம் இவர்களுக்கும் கொடுப்போம். இந்த உலகத்துல எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா என்னது, முஸ்லிம்கள் என்பதற்காக தனியாக எதுவுமே என்னது இல்லை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நம்பினான் என்பதற்காக இறைவனுடைய அருள் என்ற ஒரு பகுதி இருக்கும். ஆனால் கொடுத்தல் வழங்கல் என்ற பகுதியில இதுல எந்த விதமான வேறுபாடும் இல்லை என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அழிவென்று வந்தால் எல்லோருக்கும் தான் அழிவு. அதே போல என்னது, ஆரோக்கியம் என்று வந்தால் எல்லோருக்கும் தான் ஆரோக்கியம். ஒரு ஊர்ல இறைவன் டெங்கு என்ற ஒரு காய்ச்சலை வைக்கிறான்டா, அது காபிர்களா பேத்து படுமன் எங்க என்ன செய்யல வரல, முஸ்லிம்கள் அரவாசி காபிர்கள் அரவாசி, எவ்வளவு விகிதாசாரம் வைக்கிற அது மாதிரி தான். எனவே மக்கால இருக்கிறதெல்லாம் அந்த ஹஜ்ஜிக்கு போறவங்க எல்லாம் முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் அடிப்படையில் அப்படி ஒரு பாதிப்பு வந்துதா கிரேனை ஒழுங்கா வைக்காட்டி பாதிப்பு வரத்தான் செய்யும், அல்லது ஒழுங்கா இருந்து ஓவரா காத்தடிச்சா வரத்தான் செய்யும். மக்கா இடத்துக்காண்டி அது டைட் ஆகிறாது. உலகத்துல எங்க நடந்தாலும் பாதிப்பு என்பது என்ன செய்யும், சமனாகத்தான் இருக்கும். இது முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு வேணும் என்றால் ஒரு கேள்வியாக இருக்கலாம். எந்த ஒரு முஸ்லிம் சகோதரருக்கு அந்த கேள்வி என்ன செய்யாது, இருக்காது. யாரும் அப்படி என்ன செய்யல பார்க்கல. பாதிப்பு எல்லோருக்கும் இயல்பாக வருவது போல என்ன செய்யும், வரும். இது முதலாவது பாதிப்பா. காபத்துல்லால வெள்ளம் வரலையா, வெள்ளம் மக்கள் அலை கழிக்கலையா, இன்னும் எத்தனை முஸ்லிம்கிட்ட கையாலேயே காபத்துல்லா அழிக்க போற நடந்த விஷயங்கள் நடக்கலையா, எத்தனை விஷயங்கள் என்ன செஞ்சு நடந்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அழிவெல்லாம் என்ன செஞ்சா கொடுத்தான செய்தியெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இது சரியான முறையில் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மார்க்கத்தில் விளக்கம் பெற்ற சகோதரர்களாக எம்மனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.